இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு பரபரப்பாக முடிந்துவிட்டது. இப்போது தமிழகத்தின் மொத்த கண்களும் மே 4 நடக்கும் ஓட்டு எண்ணிக்கை மீதுதான் இருக்கின்றன. ஆட்சியை தக்க வைத்து விடலாம் என திமுகவும், ஆட்சியை பிடித்து விடலாம் என அதிமுகவும் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றன. அதே நேரம் இளைஞர்கள் பலத்துடன் புதிதாக களமிறங்கிய விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறது. இப்படி தமிழகமே ரிசல்ட்டை எதிர்நோக்கி காத்திருக்கும் நிலையில் திடீரென விஜய் ஆன்மீக பயணத்தை துவங்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இரவோடு இரவாக சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் செய்தார். கோயிலுக்கு வந்த அவரை திரி சுதந்திரர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். 2 அடி உயர வேல் விஜய்க்கு வழங்கப்பட்டது. எதிரிகளை வீழ்த்தி தேர்தலில் சாதகமான முடிவு வர வேண்டி தாவிக சார்பில் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தப்பட்டது. விஸ்வரூப கோலத்தில் விஜய் சாமி தரிசனம் செய்தார். விஸ்வரூப தீபாராதனையை கண்டார். பின்னர் சண்முகர், சத்ரு சம்ஹார மூர்த்தி உள்ளிட்ட தெய்வங்களிடம் வேண்டினார். விஜய் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்றாலும் இந்து மத கோட்பாடுகள், ஜோதிடம் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். தனது படங்கள் வெற்றி பெற வேண்டி தேவாலயம் என்று பிரார்த்தனை செய்வது போல கோயில்களுக்கும் ஆன்மீக பயணம் செல்வது அவரது வழக்கம். இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆன்மீக பயணத்தை துவங்கியுள்ளார். திருச்செந்தூரை தொடர்ந்து மகாராஷ்டிராவில் உள்ள உலக புகழ்பெற்ற ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் செல்ல இருக்கிறார். முதலில் மே 3ஆம் தேதி ஷீரடி சென்று தரிசனம் செய்ய திட்டமிட்டிருந்தார். இப்போது அந்த பயணத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாளை காலையிலேயே அவர் ஷீரடி செல்கிறார் என்கிறது தாவேக்க வட்டாரம். பொதுவாகவே சாய்பாபாவின் தீவிர பக்தர் விஜய். அவரது தாய் ஷோபாவும் சாய்பாபா பக்தைதான். தனது தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற சாய்பாபா கோயிலையே கட்டி கொடுத்தவர் விஜய். சென்னை கொரட்டூரில் பிரம்மாண்ட சாய்பாபா கோயிலை விஜய் கட்டினார். கடந்த 2024 தான் கும்பாபிஷேக விழா நடந்தது. இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்று சாமி கும்பிடுவதை விஜயின் தாயார் வழக்கமாக வைத்திருக்கிறார். தாய் வழியில்தான் விஜய்க்கும் சாய்பாபா மீது பக்தி வந்தது. பலமுறை விஜய் ஷீரடி கோயிலுக்கு சென்று வழிபட்டுள்ளார். கோட் படம் வெற்றி பெற வேண்டி ஷீரடி சாய்பாபா கோயிலில் வழிபாடு செய்திருக்கிறார். அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பும் கூட அவர் ஆன்மீக பயணம் செய்தார். எனவே அவர் இந்து கோயில்களுக்கு செல்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அனைத்து மத தலங்களுக்கும் விஜய் செல்லக்கூடியவர். ரிசல்ட்டுக்கு முன்பு தேவாலயம், மசூதிகளுக்கும் செல்ல வாய்ப்புள்ளது என்று தாவேக்காவினர் கூறுகின்றனர்.